பேய்ரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எதிர்கட்சிகள்லாம் திமுகவை ஒரு விஞ்ஞான ஊழல் செய்யும் கட்சி அப்படின்னாங்க. பட் அதுக்கு சளைக்காம ஒரு கேள்விக்கு விஞ்ஞான பதில் பத்திரிகையாளர்ல இருந்து தமிழக மக்கள்லாம் அசரும் அளவுக்கு நம்ம மது ஒழிப்புத்துறை அமைச்சர் திமுக அமைச்சர் பயங்கரமா சொல்லியிருக்காரு. 10 ரூபா பாட்டில் ஏன் நாங்க எக்ஸ்ட்ரா வாங்குறோம்னா அதை திருப்பி கொடுத்துருவோம், அதனாலதான் நாங்க வாங்குறோம். இதெல்லாம் இன்னும் நம்புற மாதிரியா இருக்கு. இந்த 10 ரூபாங்கிறது ஒரு முன்னாள் அமைச்சருக்கு பேரே ட்ரெண்ட் ஆகுச்சு. இதெல்லாம் இப்படி சொன்னா இன்னும் மக்கள் நம்மள நம்புவாங்க அப்படின்னு திமுக எப்படி நினைக்கிறாங்க? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது விஞ்ஞான ரீதியா ஊழலுங்கிறது இவங்க ஆரம்ப காலத்துல இருந்து பேர் எடுத்தவங்க. அதுல விஞ்ஞான ரீதியான ஊழல்ல பேர் எடுத்தவங்க. கேட்டா சர்க்காரியா கமிஷன் எங்க பேரை சொல்லிச்சான்னா கேட்பாங்க. இவங்க பேரெல்லாம் சொல்லவே வேண்டாம். அது எவ்வளவு விதமா இருந்தது, ஏன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவு ஊழல் இருந்ததுன்னா சொன்னவங்க. சரி, இந்த மினிஸ்டருக்கு வருவோம். இப்போ அவர் என்ன ஒரு ட்ரெண்டா சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஸ்டார்டிங் இதுல இருந்து எடுப்போமே. இங்க காலையில குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 90க்கு கடை வெளியில நிக்கிறான் பாவம், அவன் வாசல்ல நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சின்ன சைஸ்ல அறிமுகப்படுத்த போறோம் அவனுக்காக அப்படின்னாரு. சோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த துறை பேரையே நீங்க சொன்னீங்க. அந்த துறையோட பேர் என்ன சொன்னீங்க? மது ஒழிப்புத்துறை கிடையாது, ஒழிப்புத்துறை. அவங்க நல்லா தெளிவா பேர் வச்சிருக்காங்க, மது விலக்குத்துறை. நாங்க ஒழிக்க மாட்டோம், நீ மதுவை தொடலைன்னா உன்னை விலக்கி வைப்போம் அப்படிங்கறதுதான் அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா குடிக்கணும், குடிக்கலைன்னா மது தொடாதவன் விலக்கி வைப்போம், மது விலக்குத்துறை. ரொம்ப அழகா இருக்கு. அது இதே முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஏன் 10 ரூபாய் வாங்குறாங்க பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது அட்டைப்பெட்டியில வரும்போது உடஞ்சு போயிருது. அந்த உடஞ்சு போன பாட்டில உள்ள அட்டைப்பெட்டியில தெரியாம, உடஞ்சது தெரியாம கைவிட்டு எடுக்கும்போது அந்த வேலை செய்யக்கூடியவர் கடையில இருக்கிற டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கையில அடிபட்டு காயமாவது, ஆஸ்பத்திரிக்கு போனோம், மருந்து செலவு, இந்த உடஞ்ச பாட்டிலுக்கான நஷ்ட ஈடு இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனாலதான் நாங்க 10 ரூபா வாங்குறோம்னு நடுவில் ஒருத்தர் அறிக்கை விட்டார். அதுவும் விட்டார். சரி, அதுக்கு பின்னாடி இவர் எவ்வளவு எல்லாம் கொடுத்துட்டு வந்தவர். இப்போ நீங்க 50 காசு பாட்டில், அவரே சொல்றாரு, பாட்டில் வெறும் 50 காசு தான் கடையில போட்டா கிடைக்கும். ஆனா அதுக்கு அவன் டெபாசிட் கட்டினா பொறுப்போட நம்மள்ட்ட திருப்பி கொடுப்பான். அது கீழே போட்டு உங்க காலில் எல்லாம் உடஞ்சி குத்தக்கூடாது ரோட்லங்கிறதுனாலதான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன கேட்கறோம்னா, பிளாஸ்டிக் எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, ரைட்டு. கிளாஸ் தான் உபயோகிக்கணும், நீங்களே எல்லா இடத்துலயும் சொல்லிட்டீங்க. இந்த ஒரு மது பாட்டில்னால மட்டும்தான் வருது. சரி, எல்லாரும் உள்ள இருக்கிற டாஸ்மாக்ல தானே குடிக்கிறான். டாஸ்மாக் கடையில வாங்கி பக்கத்துல இருக்கிற மது கூடத்துல போய் குடிக்கிறாங்க. அந்த பார்ல குடிக்கும்போது அங்க இருக்கிறவங்க தான் அதுக்கு அங்கேயே எடுத்து போடுறாங்க. டேபிள்ல இருந்து எடுத்து கொண்டு அந்த வேலை செய்வங்க தான் போடுறாங்க. இதுல ரோட்ல எங்க உடைச்சிட்டு போறாங்க. அப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போறவன் உங்கள்ட்ட எப்படி திருப்பி கொடுப்பான்? சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு நான் திருச்சியில இருந்து சென்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். வழியில ஒரு கடையை பாக்குறேன், வாங்குறேன். 4 நண்பர்களோடு எடுத்துட்டு போயிடுறோம். போய் திருப்பி மறுநாள் கொடுத்துட்டு அந்த 10 ரூபாய் நான் வாங்கிட்டு போனா, லாரி ஓட்டுநர்கள் ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊர்ல தங்குவாங்க. அவங்க உடம்பு முடியாதவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. சாப்பிட்டுட்டு ராத்திரி குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க லாரில. மறுநாள் காலையில சரக்கு எடுத்துட்டு போவான். அவன் உங்கள்கிட்ட கொடுப்பானா? இந்த கணக்கெல்லாம் வச்சு எத்தனை 10 ரூபாயா ஆட்டை போடுறதுக்கு நீங்க இந்த கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதையெல்லாம் மீறி நீங்க தான் குடிச்சிட்டு ஒருத்தன் போகும்போது, ஒரு நிலை இல்லாம போகும்போது முனையிலேயே போலீஸ் நிக்குது, ஃபைன் போடுறாங்க எல்லாரும். சோ அந்த அளவுக்கு குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவன் எப்படி திருப்பி கொடுப்பான் பாட்டில? சரி, கடை உள்ள குடிக்கிறவனே வச்சுங்களேன். கடை உள்ள குடிக்கிறவன ஒரு ஆளு 2 பாட்டில் குடிக்கிறான், அவன் முழு போதையில தான் வரான். அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அது? அப்போ 10 ரூபாய் அவன் பாட்டிலுக்கு முதல்ல போகும்போது கொடுக்குறான். திருப்பி வரும்போது அவனே நிலை இல்லாம, இடுப்புல வேட்டி இல்லாம ரோட்ல ஆடுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் உங்கள்கிட்ட ஞாபகமா கொண்டு கொடுத்து வாங்குவானா? மாட்டான். இப்போ எந்த விதத்திலேயாவது அந்த பாட்டில் திருப்பி வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கா? கிடையாது. சாத்தியக்கூறு கிடையாது. இப்போ இன்னும் அவங்க அமைச்சர் ஒருத்தர் பேசினார், அவங்களுடைய எம்பி ஒருத்தர் பேசினாரு. அந்த விதத்துல சொன்னோம்னா, நான் எல்லா விதமான சாத்தியக்கூறையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன், எதுலையுமே இது செய்ய முடியாது. அப்ப எதுக்கு 10 ரூபா வாங்குறீங்க? அப்ப நீங்க 10 ரூபா எல்லாத்தையும் வாங்கி கேள்வி என்னன்னா,
இதுக்கு முன்னாடி இந்த 10 ரூபாய்க்கு ட்ரெண்டான ஒரு அமைச்சர் இருந்தாரு, முன்னாள் அமைச்சர். அவர் என்ன சொன்னார்னா, 10 ரூபா வாங்கினா நடவடிக்கை எடுக்கப்படும், வாங்கக்கூடாது அப்படிங்கிறாரு. 10 ரூபா திருப்பி கொடுக்கறதுக்கு தானே இவர் வாங்குறேங்கிறாரு, அப்படியே அவர் நடவடிக்கை எடுக்கணும் வேற சொன்னாரு. அது அவர் வந்து ரொம்ப தெளிவா, நீங்க சும்மா வாங்குறீங்க 10 ரூபா, எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க 10 ரூபா, எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க 10 ரூபான்னு சொல்றீங்க இல்லையா? அதனால அது அது வாங்குறதுனால அது வந்து கெட்ட பேர் வருது, வாங்காதீங்க. பாத்தீங்களா நான் சொல்லிட்டேன் வாங்கக்கூடாதுன்னு. இனிமேல் யாரனா வாங்கினா நான் பொறுப்பு இல்ல. நான் சொல்லிட்டேன் வாங்கக்கூடாதுன்னு, என்ன கேட்காதீங்க வாங்குறவங்களுக்கு அப்படின்னு அவர் ஒரு ஐடியால ஃபாலோ பண்ணாரு. ஆனா அவருக்கு தினம் போயிட்டு இருந்துச்சு, எல்லா கடையிலயும் போச்சு, ஊருக்கே தெரியும். நம்ம சொல்ல வேண்டாம், பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாமே சொன்னது. அவருக்கு ரெகுலரா போயிட்டு தான் இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு கணக்கு காட்டுற மாதிரி இவர் வேற ஒரு வித்தியாசமான டெக்னிக்ல சொல்றாரு அதுக்கு. ஆனா 10 ரூபாங்கிறது நிஜம். 10 ரூபாங்கிறது நிஜம். இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப வருஷமா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க கடைகள்ல எக்ஸ்ட்ராவா. ஆனால் இவங்க இப்ப அதுக்கு ஒரு புது அதாவது என்ன சொல்றேன்னா, புதுசா ஒரு இடத்த பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது தெரியுமா? ஓடி போய் குதிப்போம், தாவுவோம், மரத்து மேல அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவருக்கு என்ன விளக்கம் குடுக்கறது, என்ன கொள்கை முறை எதுவுமே தெரியல. கேட்கறாங்களா, சரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவோம். இன்னைக்கு சொன்னா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு யார் நம்மள கேட்க போறா? இதெல்லாம் வந்து இத எடுத்து கேட்பாங்களா யாருன்னா? அப்படிங்கிற மாதிரி இவரு வந்து என்ன பண்றாருன்னா, சரி போற போக்குல ஒண்ணு சொல்லிட்டு போவோம் போயா! அப்படின்ட்டு போறாரு. இவங்களுக்கு சொல்ற எந்த ஒரு இடத்துலயும் இவங்க சொல்ற எதுக்குமே விளக்கம் இருக்காது. மறுநாள் கேட்டீங்கனாலே, "அப்படியா? அது சரி பார்ப்போம். யார் சொன்னது? நீ யாரு? எந்த பத்திரிக்கைன்னு?" கேட்பாங்க. அதனால இவங்க சொல்றதெல்லாம் இப்படிதான் இருக்கும். இவங்களுடைய இது என்ன சொல்றது? ஒண்ணும் தெரியாம, அந்த துறைய பத்தி தெரியாம, எதுக்கு பண்றோம்னு தெரியாம, காச மட்டும் வாங்கிர்றோம். அதுக்கு கண்ட நேரத்துக்கு ஒரு விளக்கம். அவ்வளவுதான் இவங்களுடைய இது. திமுகல இது சகஜம். பல அமைச்சர்கள் பல இடங்கள்ல இந்த மாரி வாய் விட்டு பேசியிருக்கிறாங்க. எதுக்கு சொன்னோம்னு தெரியாம. பஸ்ல ரூ. 1000 குடுக்குறோம்னு சொன்னாங்க. இப்ப அந்த ஃப்ரீ ஃப்ரீ பெண்களுக்கு ஃப்ரீ அப்புறம் மகளிருக்கு ரூ. 1000 உதவித்தொகை. இத மாரிலாம் நெறைய சொன்னபோது, இவங்க அந்த திட்டங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க? ஓசி ஓசின்னாங்க. இலவச திட்டம்னு முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. நீ ஓசி ஓசின்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்களுக்குள்ளேயே எவ்வளவு கான்ட்ரோவர்சின்னு. ரூ. 1000 இந்த திட்டம் பெண்களுக்குங்கும்போது, அது ஒருத்தர் என்ன பேசினாரு? வீட்டுக்கு தெரியாம போன் வாங்கி பேசிக்கலாம் உன் பாய் ஃப்ரெண்டு கிட்டன்னாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னாரு? குடுத்த ரூ. 1000ல நல்லா பவுடர்லாம் போட்டுக்கிட்டு, நல்லா அலங்காரமா வந்துறீங்களா? ட்ரெஸ் பண்ணிட்டுன்னு கேட்கிறாரு. அப்போ இவங்களே அதான் சொல்றேனே, போற இடத்துல என்ன பேசணும்? எதுக்கு சொல்றோம்? எந்த விளக்கமும் தெரியாது. ஒரு ஒரு விளக்கண்ணையும் தெரியாது. நம்ம பேசுறத பேசிருவோம். யார் கண்டுக்க போறா? நம்மளுடைய ஊடகம் தானே. யார் என்ன போட போறாங்க பெருசா அப்படின்னு நினைச்சுறாங்க. ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இது வெளிய வந்துருது. அதான் அவங்களுக்கான பிரச்சனை. அடுத்து நம்ம பார்த்திருப்போம் வாக்குறுதிகள். முதல்வர் 95னாரு, அப்புறம் படிப்படியா 80னாங்க, அப்புறம் அவர் ஒரு அமைச்சர் வந்து 75ல நிக்கிறாரு. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினாங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் சட்டசபையில ஒரு செய்தி பார்க்கிறோம். சட்டசபையில அறிவிச்ச அறிவிப்புகள்ல 256 திட்ட அறிவிப்புகள்ல வந்து பின் வாங்குறது தான் ஒரு செய்தி நாளிதழ்ல படிக்கிறோம். இது என்ன 256, ஏன் பின் வாங்குறாங்க? இல்ல அதாவது ஒரு திட்டம் அறிவிக்கும்போது, அதுக்கான அந்த டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் அதுக்கப்புறம் கேட்பாங்க. இந்த மாதிரி அறிவிச்சுட்டோம். இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் குடுங்க. இதுக்கு வச்சு என்ன பண்ண முடியும்? இது எப்படி பண்ண முடியும்? அந்த சாத்தியக்கூறுகள்லாம் பண்ணுவாங்க. அப்ப இவங்க இந்த ஊருக்கு போறோம். சரி சொல்லிட்டு வந்துருவோம் ஒரு திட்டத்த. இப்போ அந்த மினிஸ்டருக்கு சொன்னேன் இல்லையா? அந்த மாரி ஒரு திட்டத்த அறிவிச்சுட்டு வந்துருவோம். நடக்குதா நடக்கலையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்னு வந்ததோட விளைவு. இதுல பார்த்தீங்கன்னா, அவங்களே மொத்தம் ஒரு ரூ. 8,500 இது நாங்க அறிவிப்பு குடுத்தோம். அதுல வந்து அமல்படுத்தப்பட்டது பாதி 4,500 தான். அவங்களே சொல்றாங்க. சரி, நீங்க வந்து அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அப்படின்னா 4,500 சொல்றீங்க. பணிகள் துவக்கம்னு ஒரு 3,400 சொல்றேன். பணிகள் துவக்கம்னா என்ன? அப்ப அமல்படுத்தப்பட்டிருக்கணும்ல. இப்போ இலவச சைக்கிள் குடுப்போம் அப்படின்னா என்ன? ஒரு திட்டம் துவக்கப்பட்டு விட்டது. நிலுவையில் உள்ளது. நாங்க வந்து டெண்டர் கேட்டிருக்கோம். அதுதான் பணிகளின் துவக்கம்னு இவங்க சொல்றாங்க. மத்தபடி குடுத்துட்டோங்கிறது முடிச்சுட்டோன்றாங்க. மத்திய அரசோட அனுமதிக்காக நிலுவையில் இருக்கிறது 26, கைவிடப்பட்டவைன்னு கணக்கு சொல்றாங்க இவங்க. இன்னொன்னு இத விட கைவிடப்பட்டவையோட நிலுவையில உள்ளதே 380ன்றாங்க. சரி இவ்வளவெல்லாம் கணக்கு சொல்றவங்க, எதுக்கு நீங்க வாக்குறுதி குடுக்குறீங்க அப்போ? ஒண்ணுமே தெரியாம தான் வாக்குறுதி குடுப்பீங்களா? ஒரு இத்தன வருஷம் பதவியில இருந்தவங்க, மேயரா இருந்தவரு, துணை முதல்வரா இருந்து பொறுப்பு பார்த்தவரு, இப்ப முதல்வரா இருக்கிறவரு, இவருக்கு எந்த திட்டம் சொன்னால் நடக்குமா? நடக்காதா? இது இந்த இடத்துல சொல்றோம். நடக்குமா? நடக்காதா? சாத்தியம் இருக்கா? இல்லையா? ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். இல்ல கூட இருக்கிற கலெக்டர்ஸ், ஆபீசர்ட்ட கேட்கணும். டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிட்ட கேட்கணும்.
எதுவும் யார்ட்டையும் கேட்கறது இல்லை. இந்த துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவரு யாரை கேட்டும் எழுதி கொடுக்கறது இல்லை போல இருக்கு. அவர் பாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாரு, இவர் அதை அறிவிச்சிட்டாரு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இது மட்டும் கிடையாது, அறிவிப்புகள் நாங்க பல தடவை பார்த்திருக்கோம். இவர்கிட்ட அதாவது முதல்வருக்கு எப்படி இவங்க கூட இருக்கிறவங்க செய்யறாங்க அவருக்கே தெரியல, அவரை ஏமாத்துறாங்கன்னு கூட சொல்லலாம். அவருக்கு எப்படி செய்யறாங்கன்னா, அவர்கிட்ட ஒரு சீட்டு கொடுக்குறாங்க, அவர் படிக்கிறாரு. ஐயா கறவை மாடு வேணும்னு கேட்டிருக்காரு ஒருத்தர் அப்படின்னு அவர் எந்திரிச்சு என் பொண்டாட்டியை காணுங்க, மனைவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ முன்னாடி கிராம சபை கூட்டத்திலேயே. அப்ப சுத்தி இருக்கிறவங்க ஒரு தெளிவான பார்வை இல்ல, அவருக்கு என்ன சொல்றோம்னு கிடையாது, சொல்றத சொல்லி விட்டுறாங்க. ஐயா சார் இதை சொல்லுங்க சார் இன்னைக்கு, சார் அதை சொல்லுங்க சார் இன்னைக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த திட்டங்கள் எப்படி நடத்தணும்? சரி, நீங்க இதுல மத்திய அரசோட அனுமதிக்காக நிலுவையில் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, மத்திய அரசோட அனுமதி தான் வேணும்னா அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கலாம். அது நீங்க ஏன் அறிவிச்சீங்க? ஒண்ணு கேட்டுக்கிட்டு அறிவிச்சிருக்கணும், இல்ல நாங்க அறிவிச்சிடறோம் நீங்க அப்புறம் கொடுங்கன்னு ஏதாவது டிஸ்கஷன் இருக்குமா? ஒண்ணும் கிடையாது. நிலுவையில் இருக்கிறது இவ்வளவுன்றாங்க. சரி, இப்போ இவ்வளவு சொல்றாங்க இல்லையா, நீங்க அந்த எம்ஓயு போட்டாங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்க வரத்துக்காக, தொழில் முதலீடுகள்னு சொல்லிட்டு. அதுலயுமே பாத்தீங்கன்னா மத்திய அரசோட அனுமதிக்கு காத்திருக்கிறது நிறைய சொன்னாங்க. நீங்க எதை எடுத்தாலும் நீங்க காத்திருக்கோம் நீங்க அப்போ உங்களுக்கு தெரியாம நீங்களா வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இன்னொன்னு இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்ப சும்மா சொல்றது என்னன்னா, இந்த மவுண்ட் ரோட்ல இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றது, ஒரு ரோடு விரிவாக்கத்தை பண்ண முடியல இவங்களால. ஆவடி சாலையா இருக்கட்டும், பெரம்பூர் ரோடா இருக்கட்டும், அதுக்கே நாங்க திட்டம் பண்ண முடியலன்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? அந்த இடத்துல திட்டம் அறிவிக்கிறீங்க, எதுக்கு? எந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்துறீங்க? உங்களுக்கு லாபம் வரக்கூடிய திட்டம் இது. அடிமட்ட மக்களுக்கு யூஸ் பண்ற திட்டம், அது பரவாயில்ல அப்புறம் போடுவோம்னு விட்டுட்டீங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு சொல்றீங்க? எல்லாத்தையும் மக்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க, நீங்க எது சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க ஜெயகடான்னு பேர் வச்ச மாதிரி இந்த திட்டத்தெல்லாம் சும்மா ஒரு பேர் வச்சுட்டு நீங்க வந்துடுறீங்க இல்லையா? ஒரு கூட்டத்துக்கு என்ன குழந்தை பேரே தெரியாம ஜெயகடான்னு பேர் வச்சீங்க இல்லையா? அது மாதிரிதான் இது வைத்த திட்டங்கள். நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா, இந்த 256 திட்டங்கள் கைவிட்டாங்கன்னு, அது எல்லாமே ஜெயகடா வகைரா தான். என்ன ஏதுன்னு தெரியாம எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கைவிட்டது. இது இவங்களோட அறியாமை சார், நிர்வாக திறமையின்மை, அறியாமை. காணொலியில இறுதியான கேள்வியா, பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளானது சமீபத்தில் நம்ம பார்த்திருப்போம், இந்த கிட்னி முறைகேடு. எதிர்கட்சிகள்லாம் கிட்னி திருட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல அந்த சர்ச்சையில மாட்டினவர், அவர் பேர் ஒரு திமுக எம்எல்ஏ திரு கதிரவன் அவர்கள் பெயர்லாம் அடிபட்டது. இப்ப அதுக்கான சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குழு ஒண்ணு வச்சாங்க விசாரணை, ஐஜி தலைமையில 4 ஐபிஎஸ் வச்சு விசாரணை குழு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றது தமிழக அரசு செய்திகள் பார்க்கிறோம். இதுல ஏன் பயம்? ஏன் உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க இவங்க? இல்ல, இது ஆக்சுவலா இவங்க எஃப்ஐஆர் கூட போடலைங்கிறதா இது ஒரு அடிப்படை உண்மை. இந்த எஸ்ஐடிக்கு பயப்படுறாங்கன்னா எஃப்ஐஆரே முதல்ல போடல. கோர்ட்டுக்கு போய் அவங்க பொதுநல வழக்கு போடுற வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. கோர்ட்ல கேட்டாங்க, நீங்க எஃப்ஐஆரே போடலீங்களே, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, 2 மருத்துவமனைக்கு நாங்க அனுமதி ரத்து பண்ணியிருக்கோம், தற்காலிக இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது, அனுமதி ரத்து. எந்த அடிப்படையில பண்ணீங்க? இல்ல கேஸ் எஃப்ஐஆரே போடல, நீ எந்த கேஸ் எந்த அடிப்படையில உங்களுக்கு ரத்து பண்ண? அப்போ உனக்கு அங்க தவறு நடந்திருக்குன்னு தெரியுது, அதுக்கு நீ ஆக்ஷன் எடுத்திருக்கணும். எடுத்துருங்க, அதாங்க ரத்து பண்றாங்க. அப்போ கோர்ட் கேட்குது, எஃப்ஐஆர் கூட போடாத அளவுல இருக்கிற விசாரணையை நம்ப முடியாது, உங்களுடைய விசாரணையை நம்ப முடியாது, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லி ஒரு குழு அமைக்கிறாங்க. இதுல இந்த குழுவுல நீங்க அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அவருடைய 2-3 காணொளி எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த கார்லாம் நான் எப்படி வாங்குறது, இதெல்லாம் இந்த ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் எனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி கைமாத்தி விட்டா எனக்கு அவ்வளவுதான் கிடைக்கும், இந்த கார்லாம் எப்படி வாங்கணும், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த காணொளியில பேசின ஒரு வார்த்தை, நான் கிட்னி எடுத்தேன்னு சொல்றாங்களே, இந்த 250 பேரை உயிர் பிழைக்க வச்சிருக்கேன்னு யாருன்னா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டார். உயிர் பிழைக்க வச்சேன்னு யாருன்னா சொன்னாங்களா? அதை சொல்லல அப்படின்னு கேட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தப்பு பண்ணிட்டு, ஒரு உதாரணத்துக்கே சொல்றேனே, என் பக்கத்துல இருக்கிற கிரவுண்டை நான் ஆக்கிரமிச்சிட்டேன், அதுக்கான ரேட்டை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா எப்படி இருக்கு? அந்த இடத்த நான் எடுத்துக்கிட்டேன், ரேட் வேணா கேளுங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு வினோதமான வழக்கு, நான் அவங்கள காப்பாத்திருக்கேன் 250 பேரை, நீங்க கிட்னி எடுத்தேன்னு சொல்றீங்களே,
அப்படின்னா எவ்வளவு ஒரு வேடிக்கையான வினோதமான ஒரு இவங்க வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு, அவருக்கு அரசியல் பின்புலம் பெருசா இருக்கு. அவரை கூட்டிட்டு போய் நான் தான் விட்டேன்னு எம்பி ஒருத்தர் சொல்றாரு. அவருக்கு ஒரு சலுகை வாங்கி தரதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. சரி, இந்த இதுல போட்டு அவருக்கு இந்த கோட்டால போட்டு எப்படி மாத்தி போட்டு வாங்கி தரணுமோ வாங்கி கொடுத்துருவேன்னு அவருக்கு அனுமதி வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடாது கல்லூரிக்கும் போது அதுக்கும் வாங்கி கொடுத்தேன்னு எம்பி பகிரங்கமா சொல்றாரு. நான் தான் கூட்டிட்டு போனேன், நான் தான் கேட்டேன், பாவங்க ஏன் நம்மால ஒருத்தர் செஞ்சு கொடுத்தேன்னு அவர் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்றாரு. அப்போ அடிப்படை அந்த மருத்துவமனை கல்லூரி வரத்துக்கே நீங்க வந்து ஊழல தான் வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் ஊழல தான் செஞ்சிருக்கீங்க. இதுல பெரிய கொடுமை, அரசு வந்து திருட்டுங்கிறத உடனே சொல்லாம எப்போ ஒரு அமைச்சர் வந்து திருட்டுன்னு சொல்லாதீங்க, அது முறைகேடுன்னு சொல்லுங்க. சரி, முறைகேடுக்கான வழக்கு போடுங்க, அதுவும் போட மாட்டோம். ஒரு எஃப்ஐஆர் கூட நாங்க பதிய மாட்டோம். நாங்க எதுக்கு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கோர்ட் வரும். சரி, இப்ப இந்த இதுல விஷயத்துல இவங்க ஏன் எஸ்ஐடி வேணான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா எஸ்ஐடி போட்டுட்டா கண்டிப்பாக அது விசாரணை செய்தால் யாராவது தவறு செய்தவர்கள் 10 பேர் இருக்கட்டும், 8 பேர் தப்பிக்கிட்டோம், 2 பேராவது தண்டிக்கப்படுவார்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக அது இவங்க சார்ந்துள்ள ஆட்களா இருக்குமோன்ற பயம், பதற்றம் இவங்களுக்கு இருக்கு. அண்ணா பல்கலைக்கழக வழக்குல பார்த்திருப்போம். கோர்ட் எஸ்ஐடி போட்டு அவங்க விசாரிச்ச அப்புறம் தான் குற்றம் செய்தவன்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. வெளியில இருக்கவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, அந்த விசாரணையில இல்ல. சரிங்களா, அதெல்லாம் நம்ம கேட்கல சார். சரிங்களா, அதை பத்தி நான் எதுவும் கேட்கல சார். அந்த வழக்குல ஒருத்தர் குற்றவாளியாக தண்டனை கொடுக்கப்பட்டார். இது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதுனாலதான். அந்த இடத்துல விசாரணை பண்ணனா சரியா பண்ணணும்னு கோர்ட் நடவடிக்கை எடுத்து ஒரு குழுவை போட்டு இந்த 4 அதிகாரிகள், இந்த 3 அதிகாரிகள் வேணும் அப்படின்னு கேட்டு பண்ணாங்க. அதனால கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் என்று தெரியும் போது இந்த கிட்னி திருட்டுதான், முறைகேடுலாம் சொல்லலாம், திருட்டு தான். இந்த கிட்னி திருட்டுல குற்றம் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனை பெறுவார்கள். அப்படிங்கும் போது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பதால் இதுக்கு தடை போடலாம். நீங்க இவ்வளவு வேண்டாம். அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் வழக்கு வந்தது. அதற்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னாங்க. அதுக்கு இவங்க டெல்லியில உள்ள உச்சபட்ச வழக்கறிஞரை கூட்டிட்டு வந்து இல்ல சிபிஐ விசாரணை கூட, அவருக்கே 50 லட்சம் செலவாகும். அது அந்த பெண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணமா கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, வக்கீலுக்கு வேணா கொடுப்பேன், நான் ஆனா உன்னை விசாரிக்க விட மாட்டேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனவங்க. அஜித் குமார்னு ஒரு வாலிபர் மரணம், அதற்கும் எவ்வளவு ரொம்ப கேர்லெஸ்ஸா பதில் சொன்னாங்க. அது பின்னணியில என்னெல்லாம் நடந்தது நம்ம பார்த்தோம், எப்படி எல்லாம் நடந்தது, இப்போ வரைக்கும் அது எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சோ இவர்களுடைய அரசியல் அந்த பின்புலம் இருப்பதனால கண்டிப்பா இது வந்து எஸ்ஐடி வேணுங்கிறதுனால நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கு. சரி, இப்ப நீதிமன்றம் இது சொன்னது சரியில்லை, நாங்க அப்பீலுக்கு போறோம் அப்படின்னா உங்களுக்கு சார்பா உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய தீர்ப்புக்கு மட்டும் நீங்க நீதிமன்றம் போனோம், வென்று விட்டது, நீதி வென்று விட்டது, நாங்கள் ஜெயித்து விட்டோம்னு சொல்றீங்களா? எல்லாத்துக்கும் நீதிமன்றம் சொன்னது சரின்னு ஏத்துக்குங்க, ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? உங்கள் உறவினர் வீட்டுல சோதனை பண்ணக்கூடாதுங்கிறது நீதிமன்றம் தடை கொடுத்ததுன்னா நீதி வென்று விட்டது, தர்மம் வென்று விட்டதுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி கோர்ட் சொல்லிடுச்சு எஸ்ஐடி போட சொல்லி, நாங்க போடுறோம்னு சொல்லி போடுங்க. ஏன் கோர்ட்டோட ஆர்டரை மதிக்க மாட்டேன்றீங்க? எத்தனை வழக்குகளை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கோர்ட்டு, அபராதம் போட்டிருக்காங்க தமிழக அரசு. மணல் மோசடியில அதிகாரிகள்லாம் வரணும்னு சொல்லும்போது யாரு வரலைங்கும் போதும் கண்டிச்சு கோர்ட்டு சொல்லிதான் அதுக்கப்புறம் வந்து விசாரணைக்கு எல்லாம் ஒரு இடத்துல போக வேண்டியதா இருந்து ஒரு நிர்பந்தம் வந்து அப்புறம் போனாங்க. பல இடங்கள்ல பல வழக்குகள்ல மாநில அரசை கோர்ட்டு கண்டிச்சிருக்கு, கொட்டு வைத்திருக்குன்னே சொல்லலாம். இவங்க தனக்கு ஆதரவாளர்கள் இருந்தாங்க, உடனே நீதிமன்றம் போய் தடை வாங்குறது, நிறுத்துறது, எப்படியாவது அதை பண்ணிடுவாங்க. சோ அது அவங்களுடைய இயற்கை. அந்த ஹாஸ்பிட்டலுக்காரரே சொல்றாரு, நான் எப்படி கார் வாங்கினேன், நான் 209 பேரை காப்பாத்திருக்கேன்னு சொல்லுங்க, ஏன் என் மேல தப்பு சொல்றீங்க? அவங்களா வந்து வித்தாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அவங்களா வந்து வித்தாங்க, நாங்க வாங்கணும்ன்றீங்க. அப்போ ஒரு புரோட்டோகால் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற புரோட்டோகாலு, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அதை அப்ரூவ் பண்ணணும், மெடிக்கல் பேனல் அப்ரூவ் பண்ணணும், அவங்கள்ட்ட ஓகே வாங்கணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்ல. ஒருத்தர் வராங்க, டக்குன்னு என்ன இது என்ன கெட்டி சட்னியா கையில எடுத்து கொடுக்கறதுக்கு? கிட்னி சார், இன்னும் கேட்டவொடனே எடுத்து கொடுத்த மாதிரி வந்தாங்க, நாங்க எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றீங்க. அப்ப அந்த யாருக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அவங்களோட லிஸ்ட் கொடுங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்களா, வெயிட் பண்ணாங்களா, அதெல்லாம் கொடுத்தீங்களா? அப்போ உரிமம் சரி, அதெல்லாம் அவங்க தப்பு பண்ணல, முறையா பண்ணிருக்காங்க எல்லாமே. இங்க டோனர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க,
கேட்டவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் நாங்க கொடுத்திருக்கோம், லீகலா பண்ணியிருக்கோம், தவறே நடக்கவில்லை. அப்புறம் எதுக்கு 2 ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க அனுமதி ரத்து பண்ணீங்க? லீகலா பண்ணிதான் நீங்க ஏன் ரத்து பண்ணீங்க? அப்ப லீகல் இல்ல தானே. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு நீங்க வந்து அப்பீலுக்கு போறீங்க விசாரணை நடத்தக்கூடாதுன்னு? ஒண்ணு இந்த பக்கம் வாங்க, இல்ல அந்த பக்கம் வாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? சார் ஏன் சார் இப்படி எல்லா கேஸ்லயும் வரீங்க சார்? ஏதாவது ஒரு கேஸ்லயாலும் சார் எங்களுக்கு நீதி கொடுங்க சார் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நீங்க சார் என்று சொல்லிவிட்டீர்கள், சார் என்று சொல்லிவிட்டீர்கள். மரியாதையாக, ஏன்னா அடுத்தவங்களை வந்து இது வந்து சுயமரியாதை பூமி. யாரோ ஒருத்தரை பார்த்து ஐயா அப்படின்லாம் கூட முடியாது. அதனால நம்ம வந்து வெள்ளக்காரன் தானே, இவங்க திராவிட கட்சியில் வெள்ளக்காரன் சொன்னா கேட்பாங்க இல்லையா? அதனால நம்ம சார்னே சொல்லிட்டு போவோம். என்ன இருக்கு? அதனால இந்த வழக்கை பொறுத்த மட்டும் எஸ்ஐடி கண்டிப்பாக இருக்கும், இருக்க வேண்டும். நீதிமன்றம் அதை உறுதியளி செய்யும் அப்படின்னு நம்புறோம். இவங்களுடைய மேல் அப்பீலுக்கெல்லாம் அவங்க செவிசாய்க்க கூடாது. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். ஒரு கஷ்டம், ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க. நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறோம், மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சி கடலில் இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்றவங்க, சாப்பாட்டு காசு இல்ல சார், வறுமை சார், எங்கள்கிட்ட கடன் அவ்வளவு இருக்கு, 2 லட்சத்துக்கு கிட்னியை விற்கிறோம்னு போயிருக்கிறாங்க. சரி சார், உங்க எம்எல்ஏ கிட்ட தானே சார் போயிருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இத்தனை பேர் 250 பேர் போயிருக்கிறாங்க, அங்க கிட்னி விற்கிறோம், 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு நாங்க விற்கிறோம் அப்படின்னா, இவரு அதை வெளியில 8 லட்சம் 10 லட்சம் விற்கிறாங்க. அது அவங்க பிசினஸ். நான் போல நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப 2 லட்சத்துக்கு தானமா விற்க வந்திருக்கீங்க, எதுக்கு விற்கிறீங்க? வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எம்எல்ஏ தானே, வாங்க, உங்களுக்கு அரசு கிட்ட சொல்லி நிதி வாங்கி தொழில் தொடங்குற பண்ணித்தரேன், உங்களை வாழ்க்கை நல்லா இருக்கிறேன், கடன்ல இருந்து மீட்டு கொண்டுறேன்னு இல்லாம, இதுதான் ஜாக்குன்னு உள்ள வந்த உடனே கிட்னியை உருட்டு அனுப்பி விட்டுறீங்களா? சரி, இதை நீங்க பண்றவங்க ஒரு கிட்னி தான் எடுத்தீங்க, 2வது எடுக்கலன்னு யார் நம்புறது? இல்ல வேற ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கலன்னு யார் நம்புறது? மெக்கானிக் ஷெட் மாதிரி தான் கேட்கணும். வண்டியில இருந்து 1 ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்த மாதிரி 2வது எடுக்க மாட்டீங்கன்னு யாரு கேட்குறது? சோ இது வந்து நீதிமன்றம் கண்காணித்து இதற்கு நல்ல தீர்ப்பு வழங்கும். ஏன்னா இப்ப கொடுத்திருக்கிற அந்த எஸ்ஐடிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்புறோம் சார்.